القلب سما. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் கூறும் அறிவுரைகள்ல 8வது வகுப்புல இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த குர்ஆன்ல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்றத நம்ம ஒரு குர்ஆன் வசனம் மூலமா ஆரம்பிச்சிருவோம். சரியா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மஸலுல் லதீன இத்தஹது மின் தூனில்லாஹி அவுலியாஅ கமஸலில் அன்கபூத் இத்திஹதத் பைதா வ இன்ன அவ்ஹனல் புயூதி லபைது அன்கபூதி லவ் கானூ யஅலமூன். அதாவது இப்ப நான் ஓதுன இந்த ஆயத் எங்க இருக்கு அப்படின்னா சூரத்துல் அன்கபூத் குர்ஆன்ல 29வது அத்தியாயத்தினுடைய 41வது வசனத்தை இப்ப நான் ஓதி காமிச்சேன். அத்தியாயம் 29 41வது வசனம். அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களுக்கு பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டவர்களுக்கு உதாரணம் சிலந்தி பூச்சியின் உதாரணம் போன்றது. அது தனக்காக ஒரு வீட்டை கட்டியது. இன்னும் நிச்சயமாக வீடுகளிலெல்லாம் மிகவும் பலவீனமானது சிலந்தி பூச்சியின் வீடு. இதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களாயின் தாங்கள் இணையாக கொண்டவற்றின் பலவீனத்தை அறிவார்கள். இப்ப நான் இந்த ஆயத்தை ரீட் பண்ணதுல என்னென்ன விஷயங்கள் வந்துச்சுன்றத நல்லா கவனிங்க. இன்னும் ஒரு தடவை ரீட் பண்றேன். அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களுக்கு பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டவர்களுக்கு உதாரணம். எதனுடைய உதாரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்றான்? சிலந்தி பூச்சியின் உதாரணத்தை போன்றது. அது ஒரு வீட்டை கட்டியது. நிச்சயமாக அது வீடுகளில் எல்லாம் மிகவும் பலவீனமானது சிலந்தி பூச்சியின் வீடே ஆகும். இதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களாயின் தாங்கள் இணையாக கொண்டவற்றின் பலவீனத்தை அறிந்திருப்பார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை இன்னொரு இதோட கம்பேர் பண்றான். இப்ப எப்படி நேத்து நம்ம ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பை பார்த்து அந்த படைப்பின் மூலியமா அந்த படைப்புல அல்லாஹ் என்னென்ன ஹிக்மத்தை வச்சிருக்கான், எப்படி அந்த அந்த படைப்பினத்தை ஒவ்வொரு உயிரினத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு விதமான ஹிக்மத்தோட படைச்சிருப்பான். அப்படி நேத்து நம்ம எந்த உயிரினத்தை பத்தி பார்த்தோம்? எறும்பு பத்தி பார்த்தோம். நம்லதுன் அப்படின்னு அந்த எறும்பை பத்தி பார்த்தோம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த உயிரினம் எது அப்படின்னா அன்கபூத். சரி, அன்கபூத் அப்படின்றது சிலந்தி பூச்சி. இப்ப இதோடைய ஹிக்மத் என்ன, அதோடைய படைப்பு இப்ப எப்படி படைக்கப்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம அதுல இருந்து நம்ம உணரக்கூடிய படிப்பினைகள் என்ன, அதுல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன அப்படின்ற விஷயத்த இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். ஆரம்பிச்சிருவோமா? சிலந்தி பூச்சி. இப்ப இந்த சிலந்தி பூச்சி நான் நேற்று எறும்பு சொன்ன மாதிரியே இந்த சிலந்தி பூச்சியும் நம்ம அடிக்கடி கண்ணுல பார்க்கக்கூடிய ஒரு ஒரு உயிரினம். வீட்டுல அடிக்கடி பார்ப்போம், அப்படித்தானே? இப்ப இந்த சிலந்தி பூச்சி என்ன செய்யும்? தூசி, அதாவது வீட்டுல நம்ம ஒற்றை அடிக்கிறதுக்கு காரணமே இந்த சிலந்தி பூச்சி தான். கரெக்ட் தானே? அந்த வீட்டை அங்கங்க ஓரங்கள்ல அந்த ஒட்டடை அப்படின்னு ஃபார்ம் பண்ணி அதை அசுத்தமா ஆக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்த்துக்கிறோம். இப்ப இந்த சிலந்தி பூச்சி என்ன செய்யும் அப்படின்னா அந்த சிலந்தியோட அந்த வலை அப்படின்றதானே அதோட வீடா நம்ம பாக்குறோம். அதுதான் அதோட வீடு அப்படின்றத பாக்குறோம். இப்ப மற்ற உயிரினத்துல இருந்து இந்த சிலந்தி பூச்சி எப்படி தனித்துவமா இருக்கு அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப மற்ற உயிரினத்தோட வீட்டை நம்ம பார்த்திருக்கோமா? இப்ப உதாரணத்துக்கு நேத்து எறும்பை பத்தி பார்த்தோம். இந்த எறும்போட வீடை நம்ம என்னைக்காச்சும் போய் பார்த்திருக்கோமா? அந்த ஓட்டை தான் நம்ம கண்ணுல பட்டு இருக்குமே தவிர, நான் நேத்து சொன்னேன்ல அறைகள் நிறைய இருக்கும். அது உணவு வைக்கிறதுக்கு ஒரு அறை இருக்கும். இறந்து போன எறும்புகளை வைக்கிறதுக்கு ஒரு அறை இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சொன்னோம்ல. அப்ப அதெல்லாம் நம்ம நேரடியா கண் கூட பார்த்திருக்கோமான்னு பார்த்தது கிடையாது. அப்படித்தானே? அதே மாதிரிதான் மற்ற எதை நீங்க யோசிச்சு பார்த்தாலுமே, இப்போ காட்டு விலங்குகள்ல யோசிச்சு பாருங்க. சிங்கத்துக்கு குகை இருக்கும். மற்ற மற்ற விலங்குகள் அதற்கு அதது விஷயங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம கண் கூட போய் பாக்குறோமா? தினசரி நம்ம கண்ணுல படுதா அப்படின்னா இல்ல. அப்ப எல்லாமே ஏதோ ஒரு மறைவான விஷயத்த, தனக்கான வீட்டை மறைவா கட்டி கொள்ளுது. ஆனா அப்படியே எதிர்ப்பதமா இந்த சிலந்தி பூச்சி அப்படின்றது நேரடியா மக்களுடைய கண்களுக்கு இல்ல மற்ற மற்ற எல்லா உயிரினங்களுக்கு கண்ணுக்கு படுற மாதிரியே அந்த வீட்டை கட்டும். கரெக்டா? கண்ணுல படுற மாதிரியே அந்த வீட்டை கட்டக்கூடியதா இருக்கு. இப்போ இது இந்த சிலந்தி பூச்சியினுடைய முதல் தனித்துவம். ரெண்டாவது தனித்துவம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த சிலந்தி அப்படின்றது ஒரு பூச்சியே கிடையாது. சரியா? இப்ப பூச்சி அப்படின்றதுக்குள்ள நம்ம என்னென்ன சொல்லுவோம்? எல்லா உயிரினங்களுமே கீழே ஊறக்கூடிய, அதாவது பூச்சி, வண்டு, தேனி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எதுக்குள்ள சேர்த்துருவோம் அப்படின்னா பூச்சி அப்படின்ற இன்செக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுக்குள்ள நம்ம சேர்த்துருவோம்.
இது எல்லாத்துக்குமே எத்தனை கால் இருக்கும் அப்படின்னா 6 கால் இருக்கும். இந்த பூச்சி உயிரினம் இருக்குல்ல, பூச்சி அப்படின்ற உயிரினம் எல்லாத்துக்குமே 6 கால்கள் இருக்கும். ஆனா இந்த சிலந்தி பூச்சி எத்தனை கால்களை கொண்டது? 8 காலை கொண்டது. 8 கால் பூச்சி அப்படின்ற பேரும் அதுக்கு இருக்கு. அப்போ 8 கால்களை கொண்டதுனால அது அந்த பூச்சி இனத்துக்குள்ளே வராது. அப்ப இது ஒரு தனித்துவமான இனம். சரியா? ஓகே. இப்ப இது 2வது தனித்துவம். முதல் தனித்துவம் என்ன சொன்னேன்? அதனுடைய வீடு அப்படின்றது எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியக்கூடியதா, முக்கியமா மனிதர்களுடைய கண்ணுக்கு வெளிப்படையா தெரியக்கூடியதா அதனுடைய கூடு இருக்கு அப்படின்றத பார்த்தோம். 2வது விஷயம், இது பூச்சி கிடையாது. பூச்சியோட இனத்துல வராது. ஏன் அப்படின்னா மற்ற எல்லா பூச்சிகளுக்குமே 6 கால்கள் இருக்கும். ஆனா இந்த சிலந்தி பூச்சிக்கு 8 கால்கள் இருக்கும். சரியா? அப்ப அந்த பூச்சி இனத்துல இருந்தும் இது தனித்துவமா இருக்கு. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற உயிரினங்கள் எல்லாமே வீடு கட்டுதுல. இந்த பொதுவா நம்ம எதுக்கு வீடு கட்டுவோம்? நம்ம எதுக்கு வீடு கட்டுவோம்? சேஃபா ஒரு இடத்துக்குள்ள இருக்கணும். கரெக்டா? அப்ப இந்த அடிப்படை தான் எல்லா உயிரினங்களுக்குமே. கரெக்டா? சேஃபா ஒரு இடத்துல, பாதுகாப்பா ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த வீடு அப்படின்றதுடைய கான்செப்டே. கரெக்ட் தானே? இப்ப இந்த சிலந்தியினுடைய இந்த வலை இருக்குல்ல, அந்த வலைய நம்ம வீடுன்னே சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனோம்னா சிலந்தியுடைய வீடே கிடையாது அது. ஏன் வீடு கிடையாது அப்படின்னு சொல்றீங்க? அது அங்கதானே இருக்கு அப்படின்னா, அது எதற்காக? இப்ப நான் சொன்ன மாதிரி வீடு அப்படின்றதுடைய அந்த அடிப்படையே தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான். ஆனா இந்த சிலந்தி அப்படின்றது அதனுடைய இரையை தேடுவதற்காக விரித்த வலை. சரியா? இப்போ ஏதாச்சும் உயிரினத்தை, ஏதாச்சும் ஒரு விலங்கோ இல்ல ஏதோ ஒரு பறவையோ பிடிக்கணும்னா வலை போடுவாங்கல்ல. மீன் பிடிக்கிறதுக்கு வலை போடுவாங்க. இல்ல மற்ற விலங்கு பிடிக்கிறதுக்கு இந்த கீழே வலை மாதிரி விரிச்சு வச்சிருவாங்க. கரெக்டா அது அங்க வந்து நின்னோடனே புடிச்சிரும். அந்த வலை புடிச்சிரும். கரெக்டா? அப்ப இதே விஷயத்தை தான் இந்த சிலந்தி பண்ணுது. தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காக, தான் வாழ்வதற்காக உணவுகளை பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு வலையா அந்த விஷயத்த கட்டுது. அப்ப 3வது விஷயம் தனித்துவம் என்ன? மற்ற உயிரினங்கள்ல இருந்து இது எப்படி தனித்துவமா இருக்கு? அது தன்னுடைய பாதுகாப்புக்காக கட்டாம, இன்னும் யோசிச்சு பாருங்க, அதுக்கு எப்படி அந்த வலை வந்து பாதுகாப்பா இருக்கும்? ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு காத்து அடிச்சுச்சுன்னா அந்த வலை பிஞ்சு போயிடும். இல்ல வேற யாரோ ஜஸ்ட் அந்த கைய பட்டாலோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் பட்டாலே அது அந்து போயிடும். அப்ப எப்படி அது பாதுகாப்பா இருக்க முடியும்? கரெக்ட் தானே? அப்ப பாதுகாப்பு அப்படின்ற விஷயம் இல்லாம தனக்கான உணவை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா அந்த வலைய அந்த சிலந்தி பூச்சி அமைக்குது. இப்ப இந்த 3ம் இந்த சிலந்தி பூச்சிக்கு தனித்துவமா இருக்கு. புரியுதா? அடுத்து போலாமா? இப்ப இந்த சிலந்தி பூச்சி அப்படின்றது ரொம்பவே தனித்துவம் வாய்ந்தது. அதனுடைய அந்த குடும்பம் இருக்குல்ல, சிலந்தி பூச்சியினுடைய குடும்பமே அதை பத்தி நம்ம படிச்சோம் அப்படின்னா ரொம்ப விசித்திரமா இருக்கும். மற்ற உயிரினங்களை கம்பேர் பண்ணும் போது இந்த சிலந்தி பூச்சி அப்படின்றது ரொம்ப விசித்திரமா இருக்கக்கூடியது. என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த சிலந்தி பூச்சி, ஆண் சிலந்தி பூச்சி, பெண் சிலந்தி பூச்சி 2ம் இருக்கும். சரியா? இப்ப இந்த 2 விஷயத்துல பொதுவா எல்லா உயிரினங்களை கம்பேர் பண்ணாலுமே மனிதன் உட்பட ஆண் பெண்ணை கம்பேர் பண்ணும் போது ஆண் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆள் வந்து ரொம்ப பலமானவரா இருப்பாரு. மனிதர்கள்லயும் சரி, மற்ற உயிரினங்கள்லயும் சரி. கரெக்டா? ஒத்துக்கிறீங்களா? எல்லா உயிரினங்கள்லயும் அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த சிலந்தி பூச்சி வகையில என்ன இருக்கும் அப்படின்னா, பெண் அப்படின்றது மிக பெருசா, அதாவது அதனுடைய அளவுல பெரிய அளவுல இருக்கும். அது மட்டும் இல்லாம பலம் வாய்ந்ததா இருக்கும். இப்ப ஆண் சிலந்தி பூச்சியும் சரி, பெண் சிலந்தி பூச்சியும் சரி 2மே கூடு கட்டும். ஆனா இது 2 இதுல எது பலமானதா இருக்கும் அப்படின்னா, பெண் கட்டக்கூடிய அந்த வலை தான் பலமானதா இருக்கும். இப்போ இந்த ஆண் சிலந்தி பூச்சி, பெண் சிலந்தி பூச்சி இது 2ம் இனப்பெருக்கத்துல ஈடுபடும். சரியா? ஈடுபட்டதுக்கு அப்புறமா இந்த ஆண் சிலந்தி பூச்சி என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த இனப்பெருக்கத்துல ஈடுபட்டோன்னு அது என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வலையை விட்டு தப்பிச்சு போயிடணும். நான் சொல்றது நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. சிலந்தியினுடைய வலை இருக்கு. இதுல ஆண் சிலந்தி பூச்சி, பெண் சிலந்தி பூச்சி 2ம் இருக்கு. 2ம் இனப்பெருக்கத்துல ஈடுபடுது. ஈடுபட்டதுக்கு அப்புறமா அந்த பெண் சிலந்தி பூச்சியை விட்டுட்டு இந்த ஆண் சிலந்தி பூச்சி தப்பிச்சு போயிடணும். ஒருவேளை அது தப்பிச்சு போகல அப்படின்னா இந்த பெண் சிலந்தி பூச்சி அந்த ஆண் சிலந்தி பூச்சியை கடிச்சு தின்றும். அதனுடைய உணவா எடுத்துக்கும். சரியா? இப்ப இது ஃபர்ஸ்ட் கேஸ். இப்ப 2வது, இந்த பெண் சிலந்தி பூச்சி முட்டையிட்டு அதுல இருந்து இன்னும் குட்டி சிலந்தி பூச்சி எல்லாம் வந்துடும். இப்ப குட்டி சிலந்தி பூச்சி பிறந்ததுக்கு அப்புறமா இந்த பெண் சிலந்தி பூச்சி அந்த வலை, அதாவது இந்த தாய் சிலந்தி பூச்சியை அந்த வலையை விட்டு தப்பிச்சு ஓடிடணும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த குட்டிகள், சிலந்தி பூச்சியினுடைய குட்டிகள் என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய தாயவே கடிச்சு தின்றும். அதனுடைய உணவாக எடுத்துக்கொள்ளும்.
இப்ப இந்த குட்டி குட்டி சிலந்தி பூச்சிகள் இருக்கா, இது வளர 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 என்ன செய்யும் அப்படின்னா தனித்தனியா பிரிஞ்சு போயிடணும். ஒருவேளை பிரிஞ்சு போகல அப்படின்னா தன்னோட தான் கூட பிறந்தவங்களையே கடிச்சு தின்றும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், பெரிய சிலந்தி வலை இருந்தாலும் அதுல ஒரு சிலந்தி தான் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஒரே ஒரு சிலந்தி தான், அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, ஒண்ணுதான் நிக்கும். அப்போ ஒவ்வொரு சிலந்தி பூச்சியும் தனித்தனியா தான் கூடு கட்டி வாழும், சேர்ந்து இருக்காது. ஒருவேளை சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய உயிருக்கு அந்த இடத்துல உத்தரவாதம் இல்லை. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாவற்றிலையும் இந்த சிலந்தி பூச்சி அப்படின்றது ரொம்ப விசித்திரமா இருக்கு. சரியா? இப்போ நேத்து நான் சொன்ன அந்த எறும்பினுடைய பாடமா இருந்தாலும் சரி, இந்த சிலந்தியினுடைய பாடமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 அத்தியாயம், 2மே வேற வேற அத்தியாயம். இந்த 2 அத்தியாயத்திலயுமே ஒரு ஒரு இடத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அன்கபூத்த பத்தியும் சரி, நம்ல பத்தியும் சரி ஒரு ஒரு இடத்துல தான் பயன்படுத்தி இருக்கான். ஆனா அந்த மொத்த சூறாவுக்குமே, அந்த மொத்த அத்தியாயத்துக்குமான பெயர் என்னவா இருக்கு? அன்கபூத், நம்ல். அந்த அத்தியாயத்துல மற்ற மற்ற விஷயங்களை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி இருந்தாலுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துக்கு, அந்த சூறாக்கு என்ன பெயர் சூட்டி இருக்கான்? மொத்த அத்தியாயத்துக்கும் அன்கபூத்துன்னு சொல்லிட்டான். ஆனா அன்கபூத்தை பத்தி அந்த சூறால முழுமைக்கும் வருதா? அதாவது அந்த அன்கபூத்துல மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 69 வசனம் இருக்கு. இப்ப இந்த 69 வசனத்திலையும் அன்கபூத் அதாவது சிலந்திய பத்தி பேசியிருக்காங்கன்னா இல்ல. அந்த 41வது அத்தியாயத்துல அந்த வசனத்துல மட்டும்தான், அந்த ஒரே ஒரு ஆயத்துல மட்டும்தான் அன்கபூத் பத்தி வருது, சிலந்திய பத்தி வருது. ஆனா அந்த அத்தியாயத்தினுடைய பெயர் அன்கபூத். அதே மாதிரி அந்த நம்ல லெசன் எடுத்துக்கோங்க, நம்மளுடைய பாடத்துல எடுத்துக்கோங்க. அதே மாதிரிதான் அந்த எறும்பை பத்தி முழு அத்தியாயத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசியிருக்கானா இல்ல. அந்த ஒரு இடத்துலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசியிருக்கான். ஆனா அந்த முழு அத்தியாயத்தினுடைய பெயர் நம்ல். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதுல அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய, அல்லாஹ் பொதிச்சு வைத்திருக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்றது ஏராளமானதாக இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சொல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லப்பட்டதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அறிவிச்சிருப்பாங்க. சரியா? இப்ப இந்த சிறப்ப இந்த இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப இந்த சிலந்தி பூச்சியை பத்தின விஷயங்கள் பார்த்தோம். இப்ப இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த அத்தியாயத்துல 41வது வசனத்துக்கு முன்னாடி வரைக்கும், 41வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்கபூத்த சொல்றான். இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் எதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசியிருக்கான் அப்படின்னா, நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்கான். அதாவது இதற்கு முன்னாடி வாழ்ந்த சமூகங்கள், அந்த சமூகங்கள் என்ன தவறு செஞ்சாங்க, அவங்கள நம்ம எப்படி அழிச்சோம் அப்படின்ற விஷயத்த முதல் வசனத்துல இருந்தே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிட்டு வர்றான். சூரா அன்கபூத்தினுடைய முதல் வசனத்துல இருந்து 40 வசனம் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் யாரை பத்தி பேசுறான் அப்படின்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம பத்தி பேசுறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம பத்தி பேசுறான், லூத் அலைஹிஸ்ஸலாம பத்தி பேசுறான், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம பத்தி பேசுறான், ஆது சமூது கூட்டத்தை பத்தி பேசுறான், ஹாரூன், ஃபிரௌன், காமான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 9 நபர்களை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிட்டு அந்த சமூகத்தை இல்ல அந்த நபர்களை நம்ம எப்படி அழிச்சோம், ஏன் அழிச்சோம், எதனால அவங்க அழிக்கப்பட்டாங்க அப்படின்ற விஷயத்த, எதனால அழிக்கப்பட்டாங்கன்ற விஷயத்த பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு 41ல என்ன சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ் அல்லாதத, அல்லாஹ்வை தவிர நீங்க யார பாதுகாவலர்களா ஏற்றுக்கொண்டீங்களோ அதற்கு உதாரணம் சிலந்தி பூச்சியினுடைய வீட்டினுடைய உதாரணம்னு சொல்றான் சுப்ஹானல்லாஹ். அப்ப இதுல இருந்து நம்ம என்னென்ன பாடங்கள், என்னென்ன படிப்பினைகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதாவது அல்லாஹ் தான் எல்லா இடங்கள்லயும் பாதுகாவலன். அதாவது வலி, நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வகுப்புல நம்ம பார்த்தோம், வலி அல் வலி அப்படின்றது பொறுப்பாளன், பாதுகாவலன். எல்லா இடங்கள்லயும் நம்மளை பாதுகாக்கக்கூடியவனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் இருக்கான். அப்ப இந்த இடத்துல அந்த பாதுகாவலர் வலின்ற இடத்துல நீங்க வேற யாரையாச்சும் ரீப்ளேஸ் பண்ணீங்க, மாற்று ஆள் வேற யாரையாச்சும் வச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பான இடமாக தெரியும். ஆனா அது உண்மை கிடையாது. இறுதியா உங்களை எதுக்கு கொண்டு வந்துரும் அப்படின்னா அழிவுக்கு கொண்டு வந்துரும். இப்ப சிலந்தி பூச்சியினுடைய வலை அது கட்டுது, அந்த பெண் சிலந்தி பூச்சி கட்டுது அந்த கூட கட்டி, நான் இந்த இடத்துல நான் பாதுகாப்பா இருப்பேன், எனக்கு தேவையான உணவுகள் நிறைய வந்து சேரும் அப்படின்ற கான்செப்ட்ல அது கட்டுது. ஆனா ஒரு காற்று அடித்தா அது கட்டக்கூடிய கூட்டுல அதுக்கே பாதுகாப்பு இல்ல. கரெக்டா? இப்போ ஆண் சிலந்தி பூச்சி அந்த கூட்டுல போகுது, சரியா? ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இருந்தா அதுக்கே அந்த இடத்துல பாதுகாப்பு இல்ல. புரியுதா? அதே மாதிரி குட்டிகள் ஈனுது, குட்டிகள் ஈன்றதுக்கு அப்புறமா தாய், அதாவது யார் அந்த கூட்டை கட்டுனாங்களோ அந்த சிலந்தி பூச்சி அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கே பாதுகாப்பு கிடையாது.
அப்போ நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட உதாரணத்தை நம்ம விலக்கி, நீ என்னை இல்லாம வேற யாரையாச்சும் நீ பாதுகாவலரா நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா நீ அங்க பாதுகாப்பாதான் இருக்கிறதா உணர்வ. அங்க உனக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது நிரந்தரம் கிடையாது. அது உனக்கு அழிவை தான் தேடி தரும் அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், இந்த இடத்துல புரிய வைக்கிறான். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துல என்ன நடந்துச்சு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷங்கள் தாவா செஞ்சாங்க? 950 வருஷம் தாவா செஞ்சாங்க. சரியா? இந்த 950 வருஷங்கள்ல ஆஹ் அவங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் சொற்பமானவர்கள் தான். அதையும் தாண்டி அந்த நிராகரிப்பவர்கள் என்ன நினைச்சாங்க? அதாவது இவர் சொல்றது உண்மை கிடையாது, இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றது உண்மை கிடையாது, உண்மை கிடையாது, நாங்க நினைச்சிட்டு இருக்கிறது தான் உண்மை, நாங்க நினைச்சிட்டு இருக்க விஷயங்கள் தான் எங்களை எங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், எங்களை பாதுகாக்கும், அதுதான் நிரந்தரம் அப்படின்ற ஒரு பொய்யான நம்பிக்கையில இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டளை இடுறான், நீங்க ஒரு கப்பலை கட்டுங்க அப்படின்னு கட்டளை இடுறான். அதுல நீங்க உங்களோட சேர்ந்து யார் யார் நம்பிக்கை கொண்டாங்களோ அவங்களையும் ஏத்திக்கோங்க, எல்லா பிராணிகள்ல இருந்தும் ஒரு ஒரு ஜோடியை ஏத்திக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இடுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதை செய்யறாங்க. அந்த கப்பல்ல ஏறுறாங்க. உலகம் முழுவதும் தண்ணீரால நிரப்பப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிச்சான் அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்ப அவங்களுடைய வெற்று நம்பிக்கை அப்படின்றது அவங்கள ஒரு பாதுகாப்பான நிலையில இருக்கிறதா உணர வச்சாலுமே அது உண்மை இல்லாம போயிருச்சு. ரெண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? ஒரு மிகப்பெரிய புரட்சி செஞ்சாங்க அவங்க சமூகத்துல. கரெக்டா? என்ன செஞ்சாங்க? அந்த சிலைகள், அவங்க ஊர்ல இருந்த சிலைகள், அந்த சிலைகள் வந்து பேசாது, இந்த சிலைகள் நம்மளுக்கு உணவு கொடுக்கல, இந்த சிலைகள் நம்மளை பாதுகாக்கல, அது நம்மள பராமரிக்கல, அதுக்கும் மேல ஒரு இறைவன் இருக்கான் அப்படின்ற விஷயத்த அந்த சமூகத்துல எத்தி வச்சாங்க. ஆனா அந்த சமூக மக்கள் அதை கேட்கல. அப்போ ஊர்ல மக்கள் யாருமே இல்லாத நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? ஒரு சின்ன சின்னதா இருக்க சிலைகள் எல்லாத்தையும் உடைச்சு விட்டுட்டாங்க. உடைச்சு விட்டுட்டு ஊர் மக்கள் திருப்பி வர்றாங்க, வந்து கேக்குறாங்க யார் இந்த சிலைகள் எல்லாம் உடைச்சதுன்னு கேக்குறப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெரிய சிலை இந்த சின்ன சிலையை உடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அப்ப ஊர் மக்கள் என்ன செய்வாங்க? அது எப்படி இதை உடைக்கும், அதை உடைக்காதே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னா, இதே போலதான் அந்த சிலைக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது, எப்படி இந்த பெரிய சிலை இந்த சின்ன சிலையை உடைக்க முடியாதோ, அதுக்கு அந்த திராணி இல்லையோ, அதே போலதான் உங்களை பாதுகாக்கக்கூடியதும் இது இல்ல, உங்களுக்கு உணவளிக்க கூடியதும் இது இல்ல, அதுக்கும் மேல ஒரு இறைவன் இருக்கான் அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் அதாவது அவங்க எதை உண்மைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதுக்கு எதிர்ப்பதமா ஒரு ஒரு மனிதர் சில விஷயங்களை சொல்றாரு. அப்ப அந்த கிராம மக்கள் என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஊர்ல இருந்த மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு பிடிக்காததா இருக்கு, நம்மளுக்கு எதிரானதா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம், இவரை நெருப்புல போட்டு நம்ம கொளுத்திடுவோம் அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்க. நெருப்புல அவங்க அழிக்கப்பட்டாங்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சா, அந்த நெருப்ப குளிர வச்சு காப்பாத்துனா. அப்போ எது காப்பாத்தும், எது பாதுகாக்கும், எது உறுதியான நம்பிக்கை அப்படின்ற விஷயத்த அந்த மக்கள் அறிஞ்சிடல. சரியா? அடுத்து மூணாவது உதாரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை சொல்றான். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் அதாவது இருக்கிறதுலே ஆக மோசமான பாவத்துல ஈடுபட்டாங்க. இப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சொல்லியும் அந்த பாவத்துல இருந்து அவங்க மீண்டு வரக்கூடியவர்களா இல்ல. பொய்யான நம்பிக்கையின் பக்கம், பொய்யான விஷயங்களின் பக்கம், அதாவது பொய்யான செயல்கள், தீமையான செயல்களின் பக்கம் மூழ்கி இருந்தாங்க. அப்ப லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கட்டளையிடுறான், நீங்க அந்த ஊரை திரும்பி பார்க்காம போயிருங்க அப்படின்னு சொன்னான். அவரையும் அவருடைய மனைவியையும் போக சொன்னான். ஆனா அவருடைய மனைவி திரும்பி பார்த்ததுனால அந்த ஊர் மக்கள் அதாவது வானத்துல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வேதனை இறக்குறான். அந்த ஊர் மக்களோட சேர்ந்து அவங்க மனைவியும் அழிக்கப்பட்டாங்க. புரியுதா? அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தனை பேர் இருந்தாலுமே லூத் அலைஹிஸ்ஸலாம காப்பாத்திட்டான். எவ்வளவு பெரிய வேதனை அந்த இடத்தை தீண்டிய பின்னரும், எவ்வளவு பெரிய அதாவது சுனாமி வந்ததுக்கு அப்புறமும், அவ்வளவு பெரிய தண்ணீரால உலகம் நிரப்பப்பட்ட பின்னரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டாங்க. அவ்வளவு பெரிய கொடூரமான நெருப்புல இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டாங்க. வானத்துல இருந்து மிகப்பெரிய வேதனை இறக்கப்பட்ட போதிலும் லூத் அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அவங்க கொண்டிருந்த நம்பிக்கை. என்னைய பாதுகாக்கக்கூடியது யார்? புரியுதா? என்னுடைய வழி யார், என்னுடைய பாதுகாவலர் யார், அல்லாஹ் அப்படின்றத உறுதியாக நம்பியிருந்தாங்க. இப்ப அவங்க மட்டும் இல்லாம காரூன், ஃபிரௌனுடைய காலத்துல வாழ்ந்த காரூன், ஃபிரௌன், அதே மாதிரி ஹாமான், இந்த 3 பேரும் அழிக்கப்பட்டாங்க. காரூன் என்ன செஞ்சான், பூமியால விழுங்கப்பட்டான். ஃபிரௌன் கடல் மூழ்கி அவனை அழிச்சுச்சு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை அழிச்சான். அதே மாதிரி ஹாமானையும் அழிச்சான். அப்ப அவங்க கொண்டிருந்த நம்பிக்கை, இப்போ ஃபிரௌன் கிட்ட என்ன இருந்துச்சு, மிகப்பெரிய அதிகாரம் இருந்துச்சு, அப்படித்தானே?
மிகப்பெரிய அதிகாரம் இருந்துச்சு, செல்வம் இருந்துச்சு, படை இருந்துச்சு, எல்லா விஷயமும் இருந்துச்சு. ஒரே ஒரு செய்தி, ஏதோ ஒரு ஆண்மகன், இந்த ஊர்ல பிறக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆண்மகன் உன்னை வீழ்த்துவான் அப்படின்ற செய்தி வந்ததுனால அவன்கிட்ட எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஊர்ல பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் கொண்டிருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்துமே என்ன செஞ்சான்? அல்லாவால அழிக்கப்பட்டான். ஒரு சாதாரண தண்ணீரை கொண்டு அல்லாஹ் அவனை அழிச்சான். காரூன் எப்படி இருந்தான்? மிகப்பெரிய செல்வந்தனா இருந்தான். அதாவது அவனுடைய அந்த பணத்தை தேக்கி வைக்கக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்தை அந்த இதை திறக்கக்கூடிய சாவிய பல நபர்கள் சுமந்து வருவாங்களாம். இப்ப அவ்வளவு பெரிய செல்வந்தனா இருந்தான், பெருமை கொண்டு இருந்தான். என்னை அடிச்சுக்க யாருமே இல்லைன்ற பெருமையோட இருந்தான். அல்லாஹ் அவனை என்ன செஞ்சான்? பூமிய விழுங்க வச்சுட்டான். ஒரு நிமிஷத்துல காணாம போயிட்டான். புரியுதா? அப்ப எதனால அவன் அழிக்கப்பட்டான்? பொய்யான நம்பிக்கையை அவன் மனசுக்குள்ள கொண்டு இருந்தான். பொய்யான பாதுகாவலன்னு அவன் ஏற்றுக்கொண்டிருந்தான். இதுதான் என்னைய பாதுகாக்கும் அப்படின்ற விஷயத்தை ஏத்துட்டு இருந்தான். ஆனா அந்த வழி அவனை காப்பாற்றல. மறுமை நாள்லயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படின்னா, மறுமையில நீங்க யாரெல்லாம் வழி அப்படின்னு ஏற்றுக்கொண்டிருந்தீங்களோ, அதாவது என்னைய தவிர யாரெல்லாம் வழின்னு ஏற்றுக்கொண்டிருந்தீங்களோ மறுமையில நிப்பீங்க. நான் அவன் கிட்ட கேட்பேன். அதாவது நீங்க யார வழின்னு ஏற்றுக்கொண்டிருந்தீங்களோ அவங்கள்ட்ட நான் கேட்பேன், நீங்க இந்த 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 நபருக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? நீங்க இந்த நபருக்கு இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்களான்னு சொல்றப்போ கேக்குறப்போ அந்த நபர் விலகிக்குவாரு. யாரப்போ நான் அப்படி எல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த நபர் என்ன ஆவாரு? ஒரு தவறான கொள்கையின் பக்கம் இருந்த நபருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தண்டனையை அளிப்பான். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்பிக்கை அப்படின்றது எல்லாருமே அல்லாஹ் மீதுதான் கொண்டிருக்கோம். கரெக்டா? அல்லாஹ்வை தான் எல்லாருமே நம்புறோம். இப்ப இதையும் தாண்டி எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் அல்லாஹ் தான் என்னை பாதுகாப்பான் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குள்ளயுமே உறுதியாக இருக்கணும். இப்ப இதை தாண்டி அல்லாஹ்வை தாண்டி இப்போ ஏதோ ஒரு தீராத நோயில யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ஏதோ ஒரு விபத்து வந்துருச்சு, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டாங்க. அந்த இடத்துல இவர் என்னைய காப்பாத்துவாரு, இந்த விஷயம் என்னை காப்பாத்தும் அப்படின்ற எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம அல்லாஹ் என் கூட இருக்கான், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், அல்லாஹ் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தா போதும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள என்ன செய்வான்? நிச்சயம் பாதுகாப்பான். ஒருவேளை நான் அதுக்கு மாற்றா சின்ன இடத்துல கூட களங்கம் வந்துடக்கூடாது. சரியா? அதுதான் அந்த ஈமானுடைய உறுதி. புரியுதா? ஒரு சின்ன இடத்துல கூட அந்த அந்த களங்கம் வராம உறுதியோட நம்ம நிக்கணும். ஒருவேளை நான் மாற்று பாதுகாவலர்களா என்னுடைய மனசுல நான் ஏதோ ஒரு இடத்துல நினைச்சிருந்தேன் அப்படின்னா என்னுடைய உதாரணம் எதற்கு ஒப்பானதாக ஆகிரும்? அழிந்து போகக்கூடிய அந்த சிலந்தியினுடைய வலையாக மாறிடும். அந்த சிலந்தியினுடைய வலை எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கு அப்படின்னா, ஒரு காற்று அடிச்சிச்சு, வேகமாக காற்று அடிச்சிச்சு அப்படின்னா அந்த வலை பிஞ்சு போயிடும். புரியுதா? அந்த வலையில நான் போய் இருக்கேன், ப்ரொடெக்டிவா இருக்கேன், எனக்கு நிறைய விஷயம் கிடைக்குது அப்படின்னாலும் என்ன செஞ்சிரும்? கூட இருக்கிறவங்களே என்னைய பாதிப்புக்கு உள்ளாக்கிடுவாங்க. புரியுதா? இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இறை நம்பிக்கை கொண்டிருக்கோம். சரியா? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டதுனால நம்மளுக்கு சோதனை வராதா? அல்லாஹ்வை நான் பாதுகாவலனா ஏத்துக்கிறேன். சரியா? முழுசா என்னுடைய முழு மனசுல அல்லாஹ் தான் என்னுடைய பாதுகாவலன்னு நான் நம்பிக்கை கொண்டிருக்கேன். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல என்னைய ஒரு வசதியான வாழ்க்கையில உட்கார வச்சிருவான். எனக்கு ஒரு வசதியான வாழ்க்கை, எந்த ஒரு சிரமமும் இல்லாத, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு ஒரு சொகுசான வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருவானா அப்படின்னா கிடையாது. சரியா? இந்த அத்தியாயம் சூரா அன்கபூத்தினுடைய 2வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். என்ன விஷயத்த சொல்றான் அப்படின்னா, அதாவது மனிதர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று கூறுவதனால் மட்டும் அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டு விடுவார்களா? சோதிக்கப்படாமல் விட்டு விடுவோம் என்று எண்ணிக்கொண்டார்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்போ நான் அல்லாஹ்வை பாதுகாவலனா ஏற்றுக்கொண்டாலும், சரியா, அல்லாஹ்வை நான் பாதுகாவலனா ஏற்றுக்கொண்டாலும் எனக்கான சோதனை உண்டு, நிச்சயம் உண்டு. அந்த சோதனையில இருந்து அல்லாஹ் என்னைய பாதுகாப்பானா? இறுதியில என்னைய பாதுகாப்பானா? நிச்சயமா பாதுகாப்பான். அந்த சோதனையில நான் அடிபட்டு மிதிப்பட்டு கஷ்டப்பட்டு அவ்வளோ விஷயங்கள் நான் போராடுற மாதிரி இருக்கும். ஆனா இறுதியில வெற்றி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா நிச்சயமா அல்லாஹ்வை பாதுகாவலனா ஏற்றுக்கொண்ட அந்த உள்ளத்துக்கு தான் கிடைக்கும். உதாரணம் என்ன சொல்லலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் அந்த ஆரம்ப காலகட்டத்துல, மக்கால ஆரம்ப காலகட்டத்துல குறைஷியர்களால மிகப்பெரிய துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம படிச்சிருப்போம். அப்படிதானே? என்னென்ன துன்பங்கள் அப்படின்னா,
குறைஷியர்கள் ரொம்ப ரொம்ப விசித்திரமா அந்த நபர்களை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நபர்களை கொடுமைப்படுத்துவாங்க. சரியா? அதுல ஒரே ஒரு சம்பவம் பார்ப்போம். என்ன அப்படின்னா, கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்ற ஒரு சஹாபி. இந்த சஹாபி எப்படி துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டாரு அப்படின்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அவருடைய எஜமானருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. என்ன விஷயம்? இந்த நபர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு, இவர் சொல்ற இந்த கருத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. தெரிஞ்சு, நீ இதை ஏத்துக்க கூடாது, நீ இதை விட்டு வெளியே வந்துரு, லாத் உஸ்ஸாவை வணங்குறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லு அப்படின்ற விஷயத்த ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்துறாங்க. எதுக்கு ஃபோர்ஸ் பண்றாங்க, எதுக்கு அந்த அந்த துன்புறுத்தல் செய்யறாங்க அப்படின்னா, உன்னுடைய வழியாக, உன்னுடைய பாதுகாவலனாக லாத்துசாவும் இருக்கிறார்கள் அப்படின்றத. லாத்துசான்றது என்ன? குறைஷியர்கள் வணங்கிய அந்த சிலைகள், அந்த சிலைகளுடைய பெயர்கள். லாத்துசாவை நான் சேர்த்து வணங்குறேன்னு சொல்லுன்னு சொன்னதுக்கு கபாப் ரலியல்லாஹு அன்ஹு மறுத்தாங்க. நான் அதை செய்ய மாட்டேன், நான் அதை சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. அப்ப அவங்களுடைய எஜமானர் எப்படி தெரியுமா துன்புறுத்தல் பண்ணாங்க? என்ன மாதிரியான ஒரு கொடுமை அப்படின்னா, அதாவது நெருப்பு கங்கு இருக்கும்ல, அந்த நெருப்பு கங்கு நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுவ படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சு எடுக்கிறாங்க, திருப்பி படுக்க வச்சு எடுக்கிறாங்க. அதன் மூலியமா அவங்களுடைய முதுகுல இருந்த அந்த தோல், உள்ள இருக்கக்கூடிய அந்த சதை எல்லாமே உருகி ஊத்துது. அல்லாஹ் அவங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்த மறுமை நாள்ல கொடுக்கணும். சரியா? அப்போ ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஒரு கபாப் ரலியல்லாஹு அன்ஹுவோட முதுகுல ஒரு தழும்ப பாக்குறாங்க. சரியா? அந்த தழும்ப பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, என்ன தழும்பு கபாபே அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ கபாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன விஷயங்கள் தான் இது. அப்ப நான் ஏற்றுக்கொள்ளல அப்படின்ற காரணத்துக்காக என்ன செஞ்சாங்க, என்னுடைய எஜமானர் இப்படி என்னைய துன்புறுத்தல் பண்ணாங்க. அப்போ கபாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அப்படியே விட்டுட்டானா? அந்த அந்த சதை உருகி ஓடியும் அவங்க வாயில இருந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை தவிர வேற எதுவும் வரல. அல்லாஹ் என்னுடைய இறைவன் அப்படின்ற விஷயம் தான் அவங்க வாயில இருந்து வந்துச்சு. இறுதியில யாருக்கு வெற்றி கிடைச்சிச்சு? அந்த எஜமானர் வெற்றி பெற்றாங்களா, கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு வெற்றி பெற்றாங்களா? கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு தான் வெற்றி பெற்றாங்க. அந்த வெற்றி அப்படின்றது அந்த உலக அளவுல கண்ணுக்கு தெரியலனாலுமே மறுமை நாள்ல வெற்றி பெற்ற சிறந்த மனிதரா அவரை உயர்த்தி வைப்பான். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அவ்வளவு கொடுமை நடந்திருக்கு. மற்ற எல்லா சஹாபாக்களும் அவ்வளவு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி இருக்காங்க. இப்ப இதே மாதிரியான வேதனை, இதே மாதிரியான கஷ்டங்கள் இப்ப உள்ள மக்களுக்கு இல்ல. கரெக்டா? இப்போ சில இடங்கள்ல உலகத்துல இருக்கக்கூடிய சில இடங்கள்ல முஸ்லிம்கள் அவங்க இஸ்லாமியரா இருக்கிறதுக்காக துன்புறுத்தப்பட்டாலுமே நம்ம இப்ப இருக்கிற இடத்துல சேஃபா இருக்கும். கரெக்டா? இப்ப இந்த இடத்துல நம்மள யாரும் நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட, நீ ஏன் ஏத்துக்கிட்ட, அதனால நான் உன்னை தூக்குல போடுவேன், நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, உன்னை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்மள யாரும் மிரட்டுறது கிடையாது. ஆனாலும் வெவ்வேறு விதமான சோதனைகள், அதாவது அல்லாஹ்வை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்றதுக்காக பல்வேறு சோதனைகள் வந்துட்டுதான் இருக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு சமீபத்துல கூட நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கும்போது மனிதர்களுடைய வாயில இருந்து எந்த மாதிரியான வார்த்தை வருது அப்படின்னா, அவன் அல்லாஹ்வை நம்பல, அவன் நல்லா தானே இருக்கான், உயர் பதவியில இருக்கான், பணம் செல்வாக்கோட இருக்கான், அவன் நல்லா தானே இருக்கான் அப்படின்ற விஷயம் முஸ்லிம்கள் வாயில இருந்தே வருது. அப்படி நவுதுபில்லா அப்படி நம்ம யோசிக்கவே கூடாது. என்னதான் இந்த விஷயங்கள் எல்லாமே, அதாவது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய உலகத்துல இறை நிராகரிப்பாளர்களா இருக்கக்கூடியவங்க, அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களா இருக்கக்கூடியவங்க முஸ்லிம்களையே கொடுமைப்படுத்திட்டு ஆனாலும் அவங்க உயர் பதவியில இருக்காங்க, செல்வ செழிப்போட இருக்காங்க, எல்லா விதமான வசதிகளும் கொடுத்து இருக்காங்க, அரசியல் பின்புலத்தோட இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு இடையில எப்படி முஸ்லிம்கள் வாழ்றது? அல்லாஹ் ஏன் முஸ்லிம்களை இப்படி ஒரு நிலைமையில வச்சிருக்கான் அப்படின்னு எந்த இடத்துலயும் நம்ம நினைச்சிடக் கூடாது. இது எல்லாமே சிலந்தி பூச்சியினுடைய வலை போன்றதுதான். அவங்க என்னதான் அவங்களுடைய கட்டுமானம் பலமானதா இருக்கு, என்னை யாரும் அடிச்சுக்க முடியாது, இந்த இடத்த விட்டு என்னை யாரும் நகற்றிட முடியாதுன்ட்டு இறை நிராகரிப்பாளர்கள் நினைச்சு கொண்டு இருந்தாலுமே இறுதியில அந்த சிலந்தி வலை உடையதான் போகுது. ஒரு வேகமா அல்லாஹ் அந்த காற்று அனுப்புனா போதும், அவங்க செல்வம் ஒண்ணும் இல்லாம ஆயிரும், அவங்களுடைய அரசியல் பின்புலம் ஒண்ணும் இல்லாம ஆயிரும், அவங்களுடைய செல்வ செழிப்பு ஒண்ணும் இல்லாம ஆயிரும். அப்ப யார் உயர்ந்தவர்களா ஆகி நிற்போம்? அல்லாவை யார் வழியா ஏற்றுக்கொண்டோமோ, அல்லாவை யார் பாதுகாவலர்களா ஏற்றுக்கொண்டோமோ அவர்கள் தான் உயர்ந்து நிற்பார்கள். புரியுதா? அப்போ இந்த ஒரு விஷயத்துல இருந்து, இந்த ஒரு சூரா அன்கபூத்தினுடைய இந்த 41வது வசனத்துல இருந்து சில விஷயங்கள் எனக்கு அறிவுரைகள் அப்பட்ட சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துகிட்டேன். நீங்க எதை ரீட் பண்ணி பாருங்க. நேத்தும் அதேதான் சொன்னேன். நேத்து சொல்லும் போது அந்த வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அதுல இருந்து வேற சிந்தனைகள் தோணலாம், வேற அறிவுரைகள் தோணலாம். அதேதான் இன்னைக்கும் சொல்றேன். சூரா அன்கபூத்தினுடைய 1வது வசனத்துல இருந்து
வசனம் ஆயத்து 1ல இருந்து 41 45 வரைக்கும் 44 வரைக்கும் ரீட் பண்ணி பாருங்க. சரியா? 1 to 44 வரைக்கும் ரீட் பண்ணி பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வேற வேற விதமான பாடங்களை கொடுக்கலாம். சரியா? இப்போ இன்னொரு விஷயமும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தோட இந்த வகுப்பு முடிச்சுக்குவோம். என்ன அப்படின்னா, இப்போ அறிவியல், இஸ்லாம். சரியா? இப்போ அறிவியல் ஒன்னொன்னு ஒரு ஒரு விஷயமா நம்ம கண்டுபிடிக்க குரான்ல உள்ள இந்த ஆயத்துகள் உண்மைப்பட்டுக்கிட்டதா அவங்க நினைக்கிறாங்க. கரெக்டா? இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சிலந்தி பூச்சியினுடைய வலையா இருக்கலாம். இது எதனால பலவீனமானது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் அப்படின்ற விஷயத்த பின்னாடி சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதனா எடுத்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அறிவியல்ல உள்ள சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ண வேண்டியதா இருக்கு. நேத்து பார்த்த அந்த எறும்பினுடைய பாடமாக இருந்தாலும் சரி, அதையும் நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அறிவியல் உண்மைன்னு நிரூபிக்குது, அதனால குரான் ஆயத்து உண்மைன்னு ஆகுதா அப்படின்னா கிடையாது. அறிவியல் ஒன்ன நிரூபிச்சாலும் நிரூபிக்காவிட்டாலும் குரானில் உள்ள அனைத்து வசனங்களும் உண்மையானது. புரியுதா? அப்ப எந்த இடத்துலயும் அறிவியல் மேலோங்கிடக்கூடாது. புரியுதா? குரான்னா என்னைக்குமே மேலோங்கி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்திக்கிறேன். அறிவியல்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு மாறும். இன்னைக்கு ஆமான்னு சொல்லுவாங்க, நாளைக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இல்லைன்னு சொன்ன விஷயத்த நாளைக்கு ஆமான்னு சொல்லுவாங்க. அப்போ அது உண்மைன்னு நம்ம நினைக்க கூடாது. புரியுதா? அதன் மூலியமா நம்மளுடைய ஈமானை எப்படி பலப்படுத்தலாம்னு நினைக்கிறோமே தவிர அறிவியல் தான் குரானை உறுதிப்படுத்துது அப்படின்ற விஷயம், அப்படின்ற கான்செப்ட் நம்ம மைண்டுக்குள்ள வந்துடக்கூடாது. சரியா? அல்லாஹ் அலம். ஏதாச்சும் தவறா சொல்லியிருந்தா அல்லாஹ் என்னை மன்னிப்பானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.